வெல்கம் டு காலேவோ. ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம லாஸ்ட் எபிசோட் சொன்ன மாதிரியே வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லி புது கான்செப்டாக வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இது என்னென்னா, நம்ம யூசர் டிஃபைன் டேட்டா டைப், அவ்வளோதான். நம்ம எப்படி வந்து இன் கேரக்டர், ஃப்ளோட், டபுள் இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கோமோ அது மாதிரி யூசர்ஸாக நம்மளே வந்து ஒரு டேட்டா டைப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம், ரைட்டா? இப்போ அரேன்னு வச்சுக்கோங்களேன். அரேயில் வந்து ஒரு செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. எல்லாமே வந்து ஒரே டேட்டா டைப்பாக தான் இருக்கும், ரைட்டா? இப்போ அதே இது எனக்கு முதல் எலிமெண்ட் வந்து ஒரு டேட்டா டைப் ஆகும், அதாவது இன்டீஜராகவும், ரெண்டாவது எலிமெண்ட் வந்து கேரக்டராகவும், மூணாவது எலிமெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காகவும் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அப்போ நம்ம அரேஸை யூஸ் பண்ண முடியாது. அந்த கேஸில் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? இதில் ஒவ்வொரு இங்கே வந்து அது எலிமெண்ட்டுன்னு சொல்ல மாட்டோம், டேட்டா மெம்பர் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அந்த மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு மெம்பரும் வந்து ஒவ்வொரு டேட்டா டைப்பில் வந்து இருந்துக்கலாம், ரைட்டா? ஸோ அதனால் அதுக்கு வந்து எந்த லிமிட்டேஷன்ஸுமே வந்து கிடையாது. இந்த டேட்டா டைப்பில் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த லிமிட்டேஷனுமே கிடையாது. ஸோ ஒவ்வொரு டேட்டா டைப்பும், அதாவது ஒவ்வொரு மெம்பரும் வந்து ஒவ்வொரு டேட்டா டைப்லையும் வந்துக்கலாம். அது வந்து நம்ம யூஸரோட விஷ் அப்படிங்கிற வச்சுக்கலாம், ஓகே? ஸோ அந்த மாதிரி ஒரு புது கான்செப்ட் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற அந்த கீவேர்ட், ஓகே? ஸோ நம்மளால் ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணப்போ ஒரு இன்டீஜர் ரிட்டர்ன் டைப் அப்படின்லாம் கொடுத்து மெயின் ஃபங்க்ஷன் கொடுப்போம் இல்லையா? அதே மாதிரி இங்கே வந்து ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற கீவேர்டு வந்து இது ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது, ஓகே? இப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பேர் வைப்போம். எப்படி வந்து ஒரு டேட்டா டைப்புங்கிற மாதிரி இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கோம், ஃப்ளோட் அப்படின்னு பேர் வச்சுக்கோம், அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஒரு பேர் வைக்க போகிறோம். எக்ஸாம்பிளாக வந்து ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிளாகவே எடுத்துக்கலாமே, சும்மா ஒரு புக் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம், ஓகே? ஸோ இப்போ இந்த புக் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரோட பேர், ஓகே? அண்ட் இப்போ இந்த புக்குனா வந்து என்னெல்லாம் மெம்பர்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த புக்கு ஒரு நம்பர் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ நம்பர். அண்ட் தென் இதுக்கப்புறம் இந்த புக்குக்கு வந்து ஒரு என்ன வச்சுக்கலாம், ஆத்தர் இருப்பார், அந்த ஆத்தரோட பேர் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு கேரக்டர் அரே வச்சுக்கலாம். ஸோ ஆத்தர் அது வந்து ஒரு 50 கேரக்டர்ஸ் வச்சுருந்த ஒரு அரே, ஓகே? ஸோ இதே மாதிரி நான் வந்து வேறு ஏதாவது வைக்கணும்னு நினச்சேன், ப்ரைஸ் வைக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைஸ் வந்து ஃப்ளோட்டில் இருக்குன்னா ஃப்ளோட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 3 டேட்டா மெம்பர்ஸ் இருக்குது, 3 மெம்பர்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் மெம்பர் வந்து ஒரு இன்டீஜர் டைப்பில் இருக்குது, அதோட பேர் வந்து என்னோ நம்பர், ரைட்டா? அதுக்கப்புறம் செகண்ட் மெம்பர் வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அது வந்து ஆத்தர் அப்படிங்கிற பேரில் இருக்குது. அது வந்து ஒரு 50 கேரக்டர்ஸ் ஸ்டோர் பண்ணதுக்குள்ள சைஸில் இருக்குது. அண்ட் தென் த தேர்ட் ஒன் இஸ் ப்ரைஸ், ரைட்டா? ஸோ ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் ப்ரைஸ் அப்படிங்கிற நேமில் வந்து இருக்குது. ஸோ தேர் ஆர் 3 டேட்டா மெம்பர்ஸ் வந்து 3 இருக்குது ஸ்ட்ரக்சருக்கு, ரைட்டா? ஸோ இப்போ வந்து இங்கே நம்ம நார்மல் இன்டீஜரே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இன்ட் a இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இன்ட் அப்படிங்கிற அந்த டேட்டா டைப் இருக்கு இல்லையா, அந்த டேட்டா டைப்பை தான் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டா டைப்போட பேர் வந்து புக்கு, ஓகே? ஸோ இப்போ இந்த டேட்டா டைப்பை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ இந்த டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அண்ட் அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் பாஸ் பண்ணிக்கோம். அதை தான் நம்ம இப்போ அடுத்து பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிட்டோம், யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு, இன்ட்டுங்கிற மாதிரி ஒரு டேட்டா டைப்பை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஸ்ட்ரக்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம், ஓகே? நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் புக் அப்படிங்கிறத வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே எப்படி ஏ அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் நேம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இது டேட்டா டைப். அந்த டேட்டா டைப்பில் ஒரு வேரியபிள் நேம் கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த வேரியபிள் நேம் வந்து நம்ம லெட்டஸே ஹாரி பாட்டர்னு வச்சுக்கலாமா? ஸோ ஹெச்பின்னு ஷார்ட்டாக வச்சுக்கிறேன், ஓகே? ஸோ ஹாரி பாட்டர் புக்குக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணுறேன், ஓகே? ஸோ இப்போ இங்கே எப்படி வந்து இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி இப்போ ஏ ஈக்குவல் இருக்கலாம். ஸோ இன்ட் ஏ அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கலாம் இல்லையா? அதே மாதிரி ஸ்ட்ரக்ட் புக் அப்படிங்கிறது டேட்டா டைப், அதான் இங்கே இன்ட்டு. வேரியபிள் நேம் ஏ அப்படிங்கிறத இங்கே ஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம், ஓகே? இப்போ வேல்யூஸ் பாஸ் பண்ணலாம். ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும்னா, இன்டீஜர் ஒன்று இருக்குது, கேரக்டர் அரே ஒன்று இருக்குது, ஃப்ளோட் ஒன்று இருக்குது, ரைட்டா? ஸோ 3 இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வந்து சொல்லி இந்த ஹாரி பாட்டர் புக்கோட நம்பர் இது, ஹாரி பாட்டர் புக்கோட ஆத்தர் இது, ஹாரி பாட்டர் புக்கோட ப்ரைஸ் இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம சொல்லணும். அதுக்கு என்னென்னா ஒரு டாட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஹெச்பி டாட் NO இஸ் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்களேன், 7 வச்சுக்கலாமா? ஓகே? ஸோ ஹெச்பி டாட் NO இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னா ஹாரி பாட்டர் அப்படிங்கிற அந்த புக்கோட NO அப்படிங்கிற மெம்பர் இருக்குல்ல, அதுக்கு வேல்யூ 7 அப்படின்னு அசைன் பண்ணுறோம். இதே மாதிரி ஹெச்பி டாட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 550.75 இந்த மாதிரி நான் ஒரு ஃப்ளோட் வந்து கொடுத்துக்கலாம், ரைட்டா? ஸோ இதே மாதிரி நான் அந்த
ஆத்தர் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங்லேயும் வந்து ஜேகே ரோலிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் இல்லையா? ஸோ அதனால அந்த ஹோல் ஸ்ட்ரிங்கையும் நம்ம காப்பி பண்ணதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரிங் லைப்ரரி இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நார்மலாக சும்மா சொல்கிற மாதிரி ஹெச்பி டாட் ஆத்தர் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துடாதீங்க. ஓகே, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷனில் நம்ம வந்து இந்த ஹெச்பி டாட் நம்ம ஆத்தரையும் இந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கையும் வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஹெச்பி டாட் நம்ம ஆத்தர் கமா என்ன டெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுக்க போகிறோம். டெஸ்டினேஷன் தான் ஃபஸ்ட்டு, அதை நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து சோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஜேகே ரோலிங் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஓகேயா? ஸோ இப்போ இந்த ஹெச்பி அப்படிங்கிறதுல வந்து 3 டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணிக்கோம். 3 டேட்டா எலிமெண்ட்ஸ், நம்பர், ப்ரைஸ் அண்ட் அதோட ஆத்தர். இப்போ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ printf கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதோட நம்பரை பிரிண்ட் பண்ணலாம். ரைட்டா? ஸோ அதுக்கு hp.no அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்க அந்த ஃபர்ஸ்ட் டேட்டா எலிமெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இதே மாதிரி printfல வந்து அந்த ப்ரைஸை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அது ஃப்ளோட்டுங்கனால %f கொடுக்குறோம். ரைட்டா? ஹெச்பி டாட் நம்மளோட ப்ரைஸ். அடுத்து இதே மாதிரி நம்ம வந்து அதை ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ %s கொடுக்குறேன். கோச்சுக்குள்ளே கொடுக்கணும்ப்பா. கொடுத்துட்டு நான் வந்து ஹெச்பி டாட் ஆத்தர்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இது 3 வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கோம். எல்லாத்துக்கும் நான் வந்து \n வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஒரே லைனில் இருந்தால் கொஞ்சம் அக்காசியமாக இருக்கும் இல்லையா? ஓகே, \n முடிஞ்சுதா? வெளியில் கொடுத்தா ஓகே, டன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி நம்மளோட அவுட்புட் கரெக்டாக வருதாங்கிறத வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7 அப்படிங்கிற அந்த நம்பர், 550.75000ன்னு சொல்லிட்டு அந்த ப்ரைஸ் அண்ட் ஜேகே ரோலிங் அப்படிங்கிற அந்த ஆத்தர். ஸோ இந்த 3 டேட்டா மெம்பர்ஸும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ நான் இந்த ஸ்ட்ரக்ட் புக் ஹெச்பி அப்படிங்கிறது இன்ட் அப்படிங்கிற அந்த டேட்டா டைப் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ரைட்டா? ஸ்ட்ரக்ட் புக். இப்போ நான் இன்ட் a = 5ன்னு வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட் b = 7 அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி தான் எங்கள் ஸ்ட்ரக்சர்லையும். ரைட்டா? இது வந்து ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப். ரைட்டா? ஸோ ஸ்ட்ரக்ட் புக் இப்படிங்கிறது டேட்டா டைப். ஒரு புக்கு பேர் வச்சுக்கலாமா? என்ன வச்சுக்கலாம்? பர்சி ஜாக்சன் பிஜே. இதெல்லாம் வாசிச்சிருக்கியாடா அப்படின்லாம் கேட்காதீங்க. சத்தியமாக வாசிதில்ல, அவ்வளோ வாசிக்கிற பழக்கம் கிடையாது. சும்மா தெரிஞ்ச ஃபேமஸான புக்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்ச புக்ஸ் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அடுத்து வந்து நான் பிஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வச்சுருக்கேன். ரைட்டா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து அந்த டீட்டெயில்ஸ்க்கு வந்து ஃபில் பண்ண சொல்லுவோம். pj.no அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 8. அதே மாதிரி pj.price அதுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். இது கொஞ்சம் சீப்னு வச்சுக்கலாமா? எனக்கு ஹாரி பாட்டர் தான் பிடிக்கும், நான் தான் பார்த்துருக்கேன். அதனால் அதை விட இது சீப்புன்னு தான் நினைக்க போகிறேன். அது எந்த பார்த்துக்காதீங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து 78. ஓகே, அண்ட் தென் இதே மாதிரி ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து pj.author அப்படிங்கிறது தான் நம்மளோட டெஸ்டினேஷன். அங்கே தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம்? ஆத்தர் வந்து ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதனால் நான் சும்மா ஆத்தர்னே சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போ அதே மாதிரி நம்ம வந்து அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் காப்பி பண்ணி ஹெச்பின்னு எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு பதிலாக பிஜேன்னு மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம ஹாரி பாட்னு ஃபஸ்ட் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ இங்கே பர்சி ஜாக்சனோட எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண போகுது. ஓகே, ஸோ 7, 550 அண்ட் தென் ஜேகே ரோலிங் எல்லாவது 8, 110 அண்ட் எவ்ரி திங் அண்ட் தென் ஆத்தர் பிரிண்ட் ஆகுது. ரைட்டா? ஸோ இதே மாதிரி நம்ம ஒரே ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த டேட்டா டைப்பில் எத்தனை வேரியபிள்ஸ்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஒவ்வொரு வேரியபிளுக்கும் வந்து ஒவ்வொரு டேட்டா டைப் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். ரைட்டா? ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இதுதான், யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு. ரைட்டா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து உள்ளே இருக்க ஒவ்வொரு டேட்டா மெம்பர்ஸும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பில் இருந்துக்கலாம். ஒரு அரேயில் அப்படி முடியாது, இங்கே வந்து அப்படி பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அதை எப்படி டிக்ளேர் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணலாம் பார்த்தோம். அதை எப்படி வந்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா, இதை வந்து யூனியன்ஸில் வந்து எப்படி அது பார்க்கலாம், அண்ட் யூனியன்ஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கிறதையும் வந்து பார்க்கலாம். ரைட்டா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கோடை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சி ப்ரோக்ராமிங் சீரீஸோட நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் தென் பாய்.